கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம். சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம் சிம்ம ராசி கும்ப லக்னத்தில் தானுங்க மாசி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய மாசி மாதம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? தனுசு ராசியாதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு 6வது பாவகன் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் மறைஞ்சி பகை பெற்று வக்கரத்தில் வந்திருந்தார். சரியாக ஒரு 4 மாத காலமாக மன அழுத்தம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கும், பொருளாதார ரீதியாக சங்கடங்களை கொடுத்துருந்துருக்கும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்திருக்காது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இருந்திருக்காது, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும், இப்படி இருக்கக்கூடிய நண்பர்களும் இருப்பாங்க. போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சிங்க, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சிங்க, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் தனுசு ராசியில் இருக்க தான் செய்கிறாங்க. மாசி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 100% சாதகமான பலன் வரப்போகுதுங்க. பலன் யாருனாலும் சொல்லலாங்க, எப்படினாலும் சொல்லலாங்க, ஆனால் அதில் ஆதாரம் இருக்கணும் இல்லையா? உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் தேவகுரு உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் பகை பெற்று இருந்தாலும் 6வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் தனுசு ராசிக்கு 4வது பாவகத்தில் சுக்கிர பகவானும் குரு பகவானும் கிரக பரிவர்த்தனை யோகத்திலேயே மிக சிறந்த யோகம் எந்த யோகம்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனை யோகம். அப்போது 6வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்திலையும் 4வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்திலையும் இருப்பது உடல் உபாதைகள் சரிப்படுத்தும், சத்துரு தொல்லை நீங்கும். சார் வேலை செய்கிற இடத்துல பலவிதமான சங்கடங்கள் இருக்குது சார், வேலையை விட்டுவிடலாம்னு இருக்கிறேன் சார், உடம்புல தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது சார், வெளியே போனால் நல்லா இருக்கிறேனுங்க, வீட்டுக்கு போந்தால் சங்கடமாக இருக்குதுங்க, மன அழுத்தமாக இருக்குதுங்க, மனசுக்கு பிடிச்ச பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடம்புக்கு பிடிச்ச பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மாசி மாதம் 4ஆம் தேதி சரியாக போயிடும். பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றத விட எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாமே ஒன்று தானே, எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. இதை செஞ்சு விடணும், இதை வாங்கி விடணும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கறதில்ல. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் கொடுக்கும். தனுசு ராசிக்கு 3வது பாவகத்தில் புதனும் சூரிய பகவானும் தனுசு ராசிக்கு 9வது பாவகத்தை பார்ப்பார். 3வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவானோட புதனாதித்ய யோகம் 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல் சிறப்பாக இருக்கும். 9வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் பிதிருகாரகன். அப்போது பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்களும் நீங்கும், உடல் உபாதைகளும் நீங்கும், மன அழுத்தம் நீங்கும். அதுபோக சங்கடங்கள், சண்டை சச்சரவு, சங்கடம், இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான மிக சிறந்த நேரம் மாசி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து. அதுபோக மாத பலன்கள்னால் மாதத்தின் நாயகன் சூரிய பகவான். சூரிய பகவானை கொண்டு தானுங்க மாத பலன்கள் இல்லையா? காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் வேதகால முறையிலே மாத பலன்கள் சூரிய பகவானை மட்டும்தான் கொண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் எப்படியோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அது நமக்கு வேண்டாம். சூரிய பகவான் 300 டிகிரியிலிருந்து 330 டிகிரி வரைக்கும் போகக்கூடிய மாதம் தானுங்க மாசி மாதம். அதாவது தகிரியஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரே மாதம் இந்த மாசி மாதம் தானுங்க. அப்போது செவ்வாவுடைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வசுக்கள் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வர்றது சூரிய மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை கொடுக்கும். அது 3வது பாவகத்தில் சூரிய பகவான். அதனால்
உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது. ஒரு வேலை செய்யும் பொழுது இது செய்யலாமா வேண்டாமான்னு டபுள் மனசாக இருக்கும் பாருங்க. காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காது, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காது. இந்த மாதிரி சங்கடங்கள் இந்த தருணத்தில் சரியாயிடும். மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 7ஆம் தேதி வரை தான் சூரிய பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதத்திலையும் வருவார். அதாவது 307 டிகிரி வரைக்கும் வரக்கூடிய தருணம். அந்த தருணத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த உடல் உபாதைகள் சரியாகிறது, இந்த சத்துருஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, வேலைவாய்ப்பில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறது. இது போக மண்மனை பிராப்தம் ஏற்படும். சார் எல்லாரும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க, நடக்க மாட்டேங்குது. சொல்கிற விஷயத்தில் ஆதாரம் இருக்கணும். சூரிய பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கையிலே செவ்வா பூமிகாரகன் குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி, செவ்வா குரு பகவானுடைய நட்சத்திரம்னா புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய, அதாவது ராமர் அவதரித்த நட்சத்திரம். செவ்வாவும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அந்த தருணத்தில் செவ்வா உங்களை பார்க்கும் பொழுது செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கையிலே கட்டாயம் மண்மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நிமிஷத்தில் நாம் எங்கே சார் மண்ணை வாங்க போகிறோம், 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் நினைக்கலைங்க நான் உங்கள் கண்ணில் படுவேன்ட்டு. இது யதார்த்தம்தான். இது பிளான் பண்ணி நீங்கள் பார்க்கல, நீங்களும் சரி நானும் பிளான் பண்ணி உங்கள் கண்ணில் படணுன்ட்டு படல. இது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை உங்களுக்கு செயல்படுத்தணுமோ அது செயல்படுத்திட்டு போயிடும். மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக ஒரு மண்மனைக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கு தயாராக இருங்க, வாய்ப்புகள் உண்டு. எல்லாருக்கும் இது பொருந்துமா சார் அப்படின்னா எல்லாருமே மண்ணை வாங்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறதுல இல்லை. 6 மாதமோ 1 வருஷமோ வீடு வாசல் கட்டணுன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களே இருக்காங்க. ஒரு மண்ணை வாங்கணுங்க அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களே இருக்காங்க. அந்த நண்பர்களுக்கு இது பொருந்தும். அதுபோக சூரிய பகவான் ராகு பகவானுடைய சாரத்தில் சதயம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய யமனீஸ்வரர் அவதரித்த நட்சத்திரத்தில் 7ஆம் தேதியிலிருந்து 13 நாள் 20ஆம் தேதி வரை, 7ஆம் தேதியிலிருந்து 13 நாள் அப்படின்னா 20ஆம் தேதி வரை சதயம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியன் வருவார். இந்த தருணமானது நமக்கு சாதகமானு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கும் ராகுக்கும் பகையாகவே இருந்தாலும் அந்த ராகு யாருடைய சாரத்தில் இருக்கிறார்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் சனி பகவானோட தான் சூரியன் இருக்கார். ராகு யாருடைய வீட்டில் இருக்கிறாருன்னா குரு பகவானுடைய வீட்டில். இது ரெண்டுமே நமக்கு சாதகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். மன வாழ்க்கையில் ஏற்பட்ட திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும். திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் இருக்குது, பிரிஞ்சு போயிருக்கிறோம், பிரியிற ஸ்டேஜில் இருக்கிறோம், இந்த மாதிரி சங்கடங்களும் சரியாகிறதுக்கான தருணத்தை வாய்ப்புகளை கொடுத்துப்படும். அதுபோக நாகதோஷம் சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோஷம் சொல்கிறாங்க சார். போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, இது வரைக்கும் எனக்கு திருமணத்தில் இருக்கிற தடை நீங்களே சார் அப்படின்னா மாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளார 100% உங்களுடைய மன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாயிடும். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது சார், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், என்ன சார் பண்ணுறது? நானும் எல்லாருக்கிட்டேயும் பரிகாரங்கள் பண்ணி பார்த்துட்டேனுங்க, மந்திரம் எந்திரம் தந்திரமும் செஞ்சு விட்டனுங்க, லாட்ரி சீட்டும் வாங்கி விட்டனுங்க, ஆனாலும் எந்த வகையில் எனக்கு அதிர்ஷ்டம் ஏற்படலை அப்படின்னா இந்த தருணமானது சூரிய பகவான் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடைய சாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் செயல்படக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசியாதிபதி வக்ர நிவர்த்தி பெற்று உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். இந்த வகையில் உங்களுடைய தொழிலில் இருக்கிற தடைகள் நீங்கும், தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும்,
பதவி உயர்வு ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில் இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை, கடன் பிரச்சனை சரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். இது எந்த தேதியிலிருந்துங்க? நமக்கு மாசி 7ஆம் தேதியிலிருந்து மாசி 20ஆம் தேதி வரை. அதுபோக மாசி 20 தேதிக்கு மேற்கொண்டு 10 நாள் சரியாக குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில், குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியன் வருவார். இந்த தருணமானது புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். எத்தனையோ தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லா பரிகாரங்களும் செஞ்சுருந்துருப்பாங்க, எல்லா வைத்தியமும் பார்த்துருந்துருப்பாங்க. ஆனாலும் எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே இடத்துல இருக்கக்கூடிய தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னங்க, இந்த தருணத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு இந்த நேரத்தில் போயிட்டு வாங்க. மாசி மாதம் 20 தேதியிலிருந்து மாசி மாதம் 30 தேதி வரை. அடுத்த வருஷம் மாசி மாதத்தில் நீங்கள் 2 பேராக இருக்க மாட்டீங்க, 3 பேராக இருப்பீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சன்னியாசியாக நீங்கள் இருந்திருப்பீங்க, அதாவது சன்னியாசினா திருமணம் ஆகாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த பிரபஞ்சம் சன்னியாசின்ற பட்டத்தை வாங்கிக்கிட்டு சம்சாரின்ற பட்டத்தை கொடுத்துருக்கு. சம்சாரினா தம்பதிகள். இந்த 2025ஆவது வருஷம் மாசி மாதம் 20 தேதியிலிருந்து 30 தேதிக்குள்ளார இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் சம்சாரின்ற பட்டம், தம்பதிகள் அப்படின்ற பட்டத்தை வாங்கிட்டு தாய் தந்தைன்ற பட்டத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுங்க. சார் நடக்குமா சார்? நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, இது நடக்குமா? நிச்சயமாக நடக்குங்க. நம்பிக்கை தானுங்க எல்லாமே. வரக்கூடிய மாசி மாதம் 10 நாளில் சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் வரும் பொழுது 3வது பாவகத்துக்கும் 2வது பாவகத்துக்கும் அதிபதி சனி பகவான், சனி பகவானும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். இதில் இன்னொரு உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்கிறேனுங்க. குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம்தான் சனி பகவான். அந்த குடும்பஸ்தானாதிபதி நம்ம ராசியாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது பாவகம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நம்ம ராசியை பார்ப்பார். நம்ம ராசிக்கு 2வது பாவகம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அந்த குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கார் இல்லையா, குரு பகவான், அவரும் பார்ப்பார். அப்போ குருவும் செவ்வாவும் இருவருடைய பார்வையும் தனுசு ராசிக்கு 2வது பாவகம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால தான் புத்திர வளர்ச்சி ஏற்படுறதுக்கான நேரம் சொல்லியிருக்கிறேனுங்க. அதாவதுங்க, ஏதோ ஒன்று வாயில் வர்றது அடித்து விடுற பழக்கம் நமக்கு இல்லைங்க. ஆதாரம் இல்லை அப்படின்னா அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். சாஸ்திரம் பார்க்கணும்னா அதுக்கு சாரம் முக்கியம். சாரம்னா நட்சத்திரம் முக்கியம். நான் சொன்ன வார்த்தைகளில் ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் கூட நெசமாக சொல்கிறேனுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேனுங்க. நான் ஆரம்பத்திலிருந்து சூரிய பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, எத்தனை நாள் இருப்பார், எந்த மாதிரியான பலன் சொல்லியிருக்கிறேனுங்க. ஒரு கிரகத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பலன் இருக்குங்க. காரகத்துவம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கிரகம்னா அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் இருக்கும். ஒரு நட்சத்திரம்னா நட்சத்திரத்துக்கு உண்டான காரகத்துவங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி புத்திரஸ்தானாதிபதி, ஏன் இது இப்போ நான் பேசுகிற நேரம் கூட புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்கரத்தில், குரு வக்கரம், குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இந்த மாதிரி ஒரு சூழலால் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த சங்கடங்களெல்லாம் நீங்குதே. எரியறது எடுத்து விட்டோம்னா கொதிக்கிறது தானாக அடங்கிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரம்தான் இது. இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த நேரம், சிறப்பான நேரம் வரக்கூடிய மாசி மாதம். பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு விதமான மாற்றம். மாதம் முழுவதும் ஒரே மாதிரியான பலன் இந்த பிரபஞ்சம் தர்றதில்லை. ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு விதமான மாற்றம். அனுபவிச்சுக்கோங்க, அனுபவித்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஐயா நீ சொன்னது நடந்ததுயா,
இல்லை நீ சொன்னது நடக்க மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் டீப்பாக கணிச்சு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தை இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தருணங்களில் நம்மளுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கிறது உண்மையிலேயே புத்திசாலித்தனம். நமக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கோட்சாரத்தில் இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் வரும் பொழுது நம்ம சுய ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்குதா இல்லை பாதகமாக இருக்குதான்றது ஒரு முறை பார்த்துக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயந்தானுங்க. அப்படி உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க, பிரமாதமாக கணிச்சு கணக்கு போட்டு பார்த்து சொல்கிறேனுங்க. இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.